ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் வாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, 2 months ஆகுது ரன்னிங் போயிட்டு. இப்போது சண்டே March 1 ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரன்னிங்கிறது ஒரு சிறப்பான மெடிசன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இதை விட திறமான எதுவுமே கிடையாது. ரன்னிங் மட்டும்தான் ஒரு எப்படி சொல்கிறது, மாத்திரை, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் விட ஒரு சிறந்த ஆயுதம். உங்களுக்கு எதுனா ஹெல்த்தியாக வாழ வைக்கிறதுனா ரன்னிங் தான். ரொம்ப அவசியம் இல்லை. டெய்லி ஒரு 1 kilometer ஓடுங்க, 2 ஆக்குங்க, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரி, நம்ம போகலாம், நாம பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ரன்னிங்கை மிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த வயசு சொல்லலாம் ஓட முடியாது. அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்காது, ரன்னிங் போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. இப்போ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஓடுற வயசு, நடக்கிற வயசு இல்லை, தூங்குற வயசு இல்லை. நடக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, ஓடுறதுன்னு வயசு இருக்குது, தூங்குறதுன்னு ஒரு வயசு வந்துடும். அது எல்லாருக்கும் வர்றதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்துக்குங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி வாங்க ரன்னிங் போகலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ரன்னிங் போகணும்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரிங்களா, அதுக்கு டைம் ஒத்து வரணும், அப்புறம் சரியான ஒரு கிரவுண்டு இருக்கணும், சரியான ஒரு பாதை இருக்கணும். இல்லை அப்படின்னா போக முடியாது, கஷ்டம்தான். அதுக்கான கரெக்டான ஷூ இருக்கணும். சரிங்களா, நம்ம ரொம்ப ஓடப்படலை, ரொம்ப மூச்சு வாங்குவோம். ஏன்னா ஸ்டாமினா சுத்தமாக கிடையாது, ரொம்ப இறங்கிடுச்சு. 2 months ஆகுது இல்லையா. நம்ம கன்சிஸ்டன்சியாக ஒன்று தான் இந்த ஸ்டாமினா அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லை அப்படின்னா அது உங்கள்கிட்ட போயிடும். எல்லாமே அப்படி தான். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, ரன்னிங் போனால் ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஓகே, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அது நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. இப்போ நான் கூட ஆரம்பிச்சிருக்கேன், கன்சிஸ்டன்சியாக போனேன் அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான், பேச முடியல. சரி இருங்க, இதுக்கு ஒரு 100 மீட்டரே வரல, அதுக்கும் மூச்சு வாங்குது. சரி பார்ப்போம். இன்னும் முந்திரியெல்லாம் காய்க்க போகுது. சீசன் வந்துடுது. ஒரு 2 months 3 monthsக்கு ஃபுல்லாக தான் இன்றைக்கி. பூனை அடிச்சு பாருங்கள், பழுட்டினாலே பலாப்பழம் முந்திரி தான் ஃபேமஸ்ஸு. நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு அப்புறம் பேச முடியல. ஹலோ ஜவான்ஸ், ஜஸ்ட் ஒரு 1/2 மீட்டர் ஓடியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பூ விடுது பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுதான் அந்த முந்திரி பிஞ்சு வரும், அப்புறம் முந்திரி கேஷ்நட் வரும், எல்லாம் வரும். ஸோ பார்த்துக்கிங்களா, ஸோ பார்த்துங்க பூ விட்டுருச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் காஞ்சி போச்சுங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி இருந்து பிஞ்சு விடும், ஆனால் காஞ்சி போச்சு, வேஸ்ட்டு, இதெல்லாம் விளையாது. ஸோ அதாங்க இந்த கேஷ்நட் இருக்கு இல்லையா, அந்த நட்ஸ்லாம் நம்ம பங்கட்டி பக்கம், காட்டாம்பள்ளி பக்கம்லாம் மெயின் அதுதான் இங்கே பிஸ்னஸ்ஸு அதிகமாக. இந்த 2 தான் மக்களுக்கு 2 தான் ஆதரவு. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும், அவங்க ஏரியாவில் கரும்பு விவசாயம் இருக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா முந்திரி பலாப்பழம் தான். சுற்றி பாருங்கள், சுற்றி முந்திரி காடு தான், சென்ட்ரல் ரோடு உள்ள ஊர் இருக்குது. நான் சொல்கிறேனே, நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பிடிச்சி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது 10 kilometer அவங்க சொன்னால் 10 kilometer அப்புறம் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அப்புறம் 5 ஆச்சு, அப்புறம் 3 ஆச்சு, இப்போ 1 நிற்கிறேன். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான், ஈஸி தான் நமக்கு. அதாவது ஆல்ரெடி நீங்கள் ரன்னிங் போயிருக்கீங்க, போயிட்டு தான் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க, அப்புறம் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸி தான். திரும்ப எப்படி அந்த கிலோமீட்டர் முடிக்கிறதுன்னு தெரில. சரி பார்ப்போம். கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்க அப்படின்னா முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு நாளுக்கு அப்படி போயிட்டு படிச்சிருங்க. எப்பவுமே கம்மியாக படித்தாலும், கம்மியாக ஓடினாலும், கம்மியாக பண்ணாலும் டெய்லி அதை ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு
ஃபெயிலியர் ஆகாது. டெஃபினட்டாக உங்களுக்கு அது வெற்றி தான். நான் பார்த்துருக்கேன், கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். நான் தோல்வி அடைஞ்ச காரணம் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் தான். தோல்வினா கன்சிஸ்டன்சி இல்லை. சண்டே நான் வந்து நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறது, அப்போ இன்றைக்கி விட்டு நாளைக்கு பசங்க சொல்லிக்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய தப்பு. போக தான் உணர்வுங்க. நான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு கற்றுக்கணும் அப்படின்னா ஃபெயிலாக மட்டும்தான் முடியும். உடனே பக்கம்னா முடியாது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்காங்க அர்த்தம். அவங்க வந்து மிஸ்ஸே பண்ணல, கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டே இருக்காங்க அர்த்தம். ஸோ பார்த்துக்குங்க. உங்கள் ஊருக்கு வந்து வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. என்ன சொல்கிறது, முந்திரி இப்போலாம் தவிர்த்து நிறைய கோவில் இருக்குது, நிறைய குளம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதை பார்த்துட்டு இதுதான் வந்து வேளாங்கப்பம் ரோடு. இப்படி போகிறாங்க இல்லையா, வேளாங்கப்பம், காட்டுப்பாளையம், நிறையா ஊர் இருக்குது உள்ள. அங்கே பஸ் வசதி ரொம்ப கம்மி தான். பஸ்ஸு போகும், பட் எப்பவுமே இருக்காது. நம்ம ஊர் வந்து கடம்பூர் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எப்பவுமே இங்கே ஓடிட்டுருப்பேன். 19 ஓட ஆரம்பிச்சிட்ருக்கேன் இங்கேருந்து. இங்கே சக்ஸஸ் ஆகாத காரணம் கன்சிஸ்டன்சி இல்லை. பிஸ்னஸையும் பார்த்துட்டு அப்புறம் இதையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு முடியும். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக விடாமுயற்சி பண்ணால் கிடையாது முடியும். அது நான் ஒத்துப்பேன். இது வரைக்கும் நான் வந்து பண்ணியிருக்கேன். முடிஞ்சாலும் காலேஜ் போட்டிருக்கேன். பட் அப்பயும் ஃபெயிலியர்லேயும் வருது. பார்ப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் ஆகணுன்னா லைஃப்பில் திரும்பவும் சொல்கிறது தான், கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்ஸஸ். வேறு எதுவுமே கிடையாது. உண்மை தான். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வரைக்கும் பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சிடலாம். இதுதான் வந்து பிகினர்ஸ் சொல்கிற விஷயம். நாங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அடிபட்டு சொல்கிறோம். நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் வந்து வர இந்த ஐடி ஒர்க்கர்ஸு, ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்து வேலையாக இருக்காது போல். ஏன்னா வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டராக போயிடுச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் தான். வந்தனால எல்லாமே டெக்னாலஜிலாம் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் அந்த வீடியோஸ்லாம் வந்து, அந்த கப்புள் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்கிறது சொல்ல முடியாதனால சோஷியல் மீடியானால கொஞ்சம் வார்த்தை அளந்து தான் பேசணும். அதனால் அப்படி சொல்கிறேன், உண்மையாக நம்ப முடியல. அது பொண்ணா இல்லை ஏயா அப்படின்னு நம்ம அந்தளவுக்கு அதெல்லாம் ஒரு உண்மையாகவே தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், இது வர ஒரு ஜென்ரேஷனில் கவர்மெண்ட் ஜாப் இல்லைனா பிஸ்னஸ் ரெண்டு தான் வந்து பெஸ்ட் நான் சொல்லுவேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மூவ் பண்ணலாம். இந்த ப்ரைவேட் ஜாப்புன்றது உங்களுக்கான டேலண்ட் ஹெவியாக இருந்தது, நிறையா அடிச்சுட்டு நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா அது ஓகே. எவரேஜாக இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லிட்டேன். முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பேசணும் அவ்வளோ பேசிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ முடிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். போதும் பேசினது. திரும்பவும் நான் ஆரம்பிக்கல, புதுசு ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ஓகே ஜவான்ஸ், தேங்க்யூ, ஜெயஹிந்த். இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வர. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோ பேசலாம். தேங்க்யூ, பாய், ஜெயஹிந்த், தேங்க்யூ.